Hello children, இப்போ நம்ம இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த புக்குக்கு பின்னாடி அதாவது இந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைசஸ் இப்போ கம்ப்ளீட்டா நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு இப்போ படிச்சு காமிக்க போறேன். சரி, அதை உங்களுடைய சயின்ஸ் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. Choose the correct answer. First one, the biotic factor which spoils the food item is. ஸோ உயிருள்ள ஏதோ ஒரு பொருள் வந்து நம்ம ஃபுட் ஐட்டம் வந்து பாழாக்குது, கெட்டு போக வைக்குது, அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கீழே இருக்கிறதுல என்னவாக இருக்கும்? ட்ரையிங், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, பாக்டீரியா. ஸோ ஹியூமிடிட்டின்றது ஒரு வெட்டாக இருக்கிறது, ஈரப்பதம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து உயிருள்ள பொருள் ஏதாவது இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான் அது நம்ம உணவை வந்து கெட்டு போக வைக்குது. ஓகே, அடுத்து கிரைன்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு பை. ஸோ தானியங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எது மூலிமா நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுப்போம். அதாவது அரிசி கோதுமை என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ட்ரையிங், ஃப்ரீசிங், ஆடிங் சுகர், ஆடிங் சால்ட். எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவோன்னா ட்ரையிங் மெத்தட். ஓகே, அதாவது தண்ணி இல்லாமல், வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது. தேர்ட் ஒன், அனிமியா இஸ் ஏ டிசீஸ் விச் அக்கர்ஸ் டியூ டு லேக் ஆஃப். அனிமியா அப்படின்னு வந்து எந்த விட்டமின் குறைவுனால வருதுன்னு பார்க்கலாமா? விட்டமின் ஏ, விட்டமின் பி, அயன், விட்டமின் டி. ஆன்சர் என்ன? அயன். ஸோ அயன் அப்படின்ற அந்த மினரல்னால தான் அனிமியா அப்படின்ற டிசீஸ் வந்து வருது. இங்கே வந்து விட்டமின்ஸும் கொடுத்துருக்காங்க, மினரலும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? அயன். ஃபோர்த் ஒன், ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் இன் த பாடி இஸ் நோன் அஸ். அதிகமான அளவுக்கு கொழுப்பு சேர்ந்துருக்கிறது, அதுக்கு நம்ம என்ன சொல்வோம்? ஒபிசிட்டி, ஹெட்ஏக், ஃபீவர், ஸ்டொமக் பெயின். ஆன்சர் ஒபிசிட்டி. ஃபிஃப்த் ஒன், கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன். கார்போஹைட்ரேட்ஸ் இதில் எதில் அதிகமாக இருக்குது? கீ, ஃப்ரூட்ஸ், ரைஸ், ஆயில். கார்போஹைட்ரேட்ஸ் இதில் எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸில் தான் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. Fill in the blanks. First one, night blindness is caused by the lack of. Night blindness அதாவது மாலைக்கண் நோய் சொல்லுவாங்க. ஸோ அது எதனால் வருது? விட்டமின் ஏ. செகண்ட் ஒன், மராஸ்மஸ் இஸ் ஏ டேஷ் டெஃபிஷியன்சி டிசீஸ். ஆன்சர் என்னது? ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த டிசீஸ் வருது. தேர்ட் ஒன், பேட் ஸ்மெல் ஃப்ரம் த ஃபுட் ஐட்டம் இஸ் டியூ டு டேஷ். ஃபுட் ஐட்டமில் பேட் ஸ்மெல் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் லாஸ்னால. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி இன் ஏர் இஸ் ஒன் ஆஃப் தி டேஷ் ஃபேக்டர் விச் ஸ்பாயில்ஸ் ஃபுட். ஸோ ஹியூமிடிட்டி அப்படின்றது காற்றினுடைய ஈரப்பதம், தண்ணியாக இருக்கிறது நம்ம சொல்கிறோம். ஓகே, இது வந்து என்னது இந்த ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இது வந்து ஒரு வெளிப்புற காரணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸிங் லோ குவாலிட்டி கேஸ் டியூப்ஸ் இன் த கேஸ் ஸ்டவ் மே லீட் டு கேஸ் லீக்கேஜ். ஸோ லோ குவாலிட்டி கேஸ் டியூப் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? கேஸ் லீக்கேஜ் தான் அந்த ஸ்டவ்வுக்கு ஆகும்னு சொல்கிறோம். மேட்ச் தி ஃபாலோவிங். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, ரிக்கட்ஸ், ஒபிசிட்டி, கெரோசின், ஃப்ரீசிங். ஸோ ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? விட்டமின் டி, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல், ஃப்ரூட்ஸ், குவாஷியார்கார். ஓகே, ப்ரோட்டீன் டிஃபிஷியன்ஸ்க்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா குவாஷியார்கார்ன்ற டிசீஸ் தான் வரும். ஓகே, ரிக்கட்ஸ். ஸோ ரிக்கட்ஸ் ஏன் வரும்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி குறைபாடுனால ரிக்கட்ஸ் வருது. ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலன்னா ஒபிசிட்டி வரும். கெரோசின் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேமபிள் ஈஸியாக வந்து தீப்பிடிச்சிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஃப்ரீசிங் எது வரும்னா ஃப்ரூட்ஸ். ஸோ எந்த மெத்தடில் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுவோம்னு சொல்கிறோம். ட்ரூ ஆர் false. Vinegar is added as a preservative for pickles. ஸோ பிக்கிள்ஸ்லலாம் வந்து வினிகரை ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் ட்ரூ. செகண்ட் ஒன், இர்ரேடியேஷன் அஃபெக்ட்ஸ் த டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். அதாவது கதிர்வீச்சு ரேஸ் வந்து அந்த ஃபுட் மெட்டீரியலினுடைய டேஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ட்ரூ தான், அஃபெக்ட் பண்ணோம் இல்லையா? தேர்ட் ஒன், இன் கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ் we can continue to use electrical appliances. அதாவது கேஸ் லீக்கேஜ் ஏதாவது வரா மாதிரி இருந்ததுனாலும் நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஃபால்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
Fourth one, deficiency due to iodine is called as beriberi. அதாவது அயோடின் குறைபாடு அந்த நோயை வந்து பெரிபெரின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அயோடின் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காய்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிபெரி எந்த டிஃபிஷியன்சி குறைவுனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி. ஓகே, ஃபிஃப்த் ஒன், க்ரோயிங் சில்ட்ரன் நீட் மோர் ப்ரோட்டீன்ஸ் இன் தேர் ஃபுட். ஸோ வளர குழந்தைகளுக்கு அதிக அளவுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் ட்ரூ. ஆன்சர் ப்ரீஃப்லி. இப்போ கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் டெஃபிஷியன்சி டிசீஸ். டெஃபிஷியன்சி டிசீஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாம். டெஃபிஷியன்சி இன் ஒன் ஆர் மோர் நியூட்ரியன்ஸ் காசஸ் வேரியஸ் டிசீசஸ். தீஸ் ஆர் கால்டு டெஃபிஷியன்சி டிசீசஸ். டெஃபிஷியன்சினா குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எது குறையுது? ஒரு நியூட்ரியன் குறைஞ்சாலோ இல்லை ஒன்றுக்கு மேலே இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து குறைஞ்சாலோ அந்த டிசீஸ் பேர் என்ன? டெஃபிஷியன்சி டிசீஸ். குறைபாடு உள்ள நோய் டெஃபிஷியன்சி அப்படின்றது குறை. ஓகே, டெஃபிஷியன்சி டிசீஸ். அடுத்து செகண்ட் ஒன், வாட் இஸ் நோன் அஸ் பேலன்ஸ்டு டயட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஃபார் growth and maintenance of good health our diet should have all the nutrients that our body needs in right quantities. such a diet is called a balanced diet. அதாவது நம்ம வளரணும், நம்ம பாடி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்கிறோம்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னா இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து எந்தெந்த அளவில் இருக்கணுமோ அந்தந்த ரைட் குவான்டிட்டிஸில் வந்து எடுக்கணும். அதுதான் என்ன சொல்ல போகிறோம்? பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்னால் எல்லாமே இருக்கிறது. ஓகே, தேர்ட் ஒன், ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி நம்ம வந்து இப்படி வராமல் எப்படி தடுக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ஸோ ஆன்சர், அவாய்ட் எக்ஸசிவ் ஃபுட் இன்டேக் அண்ட் டூ ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. வி கேன் ப்ரிவெண்ட் ஒபிசிட்டி. ஸோ நம்ம எவ்வளோ நமக்கு தேவையோ எவ்வளோ சாப்பிட்ணுமோ அவ்வளோ மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தினமும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருந்துன்னா ஒபிசிட்டி நமக்கு வராது, ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், வாட் ஷுட் வி டூ இன் கேஸ் ஆஃப் மைனர் பர்ன்ஸ். சின்ன ஏதாவது காயங்கள், தீ காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்? ஆன்சர் பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் மைனர் பர்ன்ஸ் த பர்ன்ட் ஏரியா ஷுட் பி ஹெல்ட் அண்டர் கூல் ரன்னிங் வாட்டர் ஃபார் சம் டைம் அண்ட் ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஷுட் பி கிவன். ஸோ தீக்காயம் பட்டவுடனே நம்ம என்ன பண்ணணும்னா கூல் ரன்னிங் வாட்டர் கூலாக இருக்கிற தண்ணியை வந்து அது மேலே ஊற்றணும். அதுக்கப்புறமா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிடணும். அதாவது ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆயின்மெண்ட் பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்கும். டிஃபைன் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டு. கெட்டு போகிறதுனா என்ன, அது டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பார்க்கலாம். த சேஞ்ச் இன் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் த ஃபுட் இஸ் கால்டு ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். நார்மலாக இருக்கிற ஒரு ஃபுட்டில் வந்து சேஞ்ச் வர்றது, ஏதோ ஒன்று மாறுது. ஓகே, அந்த ஃபுட்டோட கலரோ இல்லை டேஸ்ட்டோ மாறதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபுட் வந்து கெட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க் அண்ட் மீட் வில் பி ஃப்ரெஷ் ஃபார் வெரி ஷார்ட் டைம். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அதனுடைய ட்ரை ஆகிடும் இல்லையா? ஸோ அதுக்கு மேலே வரியாக வர ஆரம்பிச்சோம். ஸோ ஃப்ரெஷ்னஸ் வந்து போயிடுது. தீஸ் ஆர் கால்டு பெரிஷபிள் ஃபுட்ஸ் அண்ட் தே கெட் ஸ்பாயில்டு ஈஸிலி. இதெல்லாம் ஸோ சீக்கிரமாக வந்து அந்த சேஞ்ச் ஆகுது இல்லையா? அதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா பெரிஷபிள் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா அது என்ன ஆகுது? கெட்டு போக ஆரம்பிக்கும். சம் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் எ ரைஸ் ஹாவ் லாங் லைஃப் டைம் பட் தே ஆல்சோ டீகம்போஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ரைஸ், வீட்டெல்லாம் இருக்குது இல்லையா, அது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அது கெட்டு போக ஆரம்பிக்கும். இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை விட இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் இது வந்து கெட்டு போக ஆரம்பிக்குது. ஆனாலும் அதெல்லாம் வந்து கெட்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். சரி, ஃபுட் ப்ரிசர்வேஷன் ஏன் நம்ம படிக்கணும், ஏன் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர், த ப்ராசஸ் ஆஃப் கீப்பிங் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரெஷ் ஃபார் எ லாங் டைம் வித்தவுட் கெட்டிங் ஸ்பாயில்ட் இஸ் கால்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். அதாவது ஒரு ஃபுட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்னா அதோடைய ஃப்ரெஷ்னஸ் போகாமல் ரொம்ப நாளைக்கு அந்த பொருளை வந்து நம்ம கெட்டு போகாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட். சில்ட்ரன், அடுத்தது நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து பயந்துடக்கூடாது. இது வந்து நம்ம எல்லாமே வந்து லோயர் கிளாஸஸில் படித்தது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். ரைட் அபவுட் ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட். ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸில் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம்? ஸோ பாருங்கள், ட்ரையிங். இட் இஸ் அ ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் த ஃபுட் பை ட்ரையிங் இட் இன் த சன்லைட். ஸோ வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் ரிமூவ் பண்ணுறது பேர் என்னது?
drying. For example, grains. Addition of salt. உங்களுக்கு தெரியுது salt வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறது. When salt is added to food, it removes the water from the food. For example, fish pickles. ஸோ salt ஆட் பண்ணும்போது அது இருக்கிற அந்த வாட்டர்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, அடிஷன் ஆஃப் சுகர் அதே தான். ஸோ சுகரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்ன ஆக போகுது, ஃபுட் ஐட்டம்ஸோட டிசால்வ் ஆக போகுது. when sugar is added to food, it dissolves in the water content of the food and preserves the food items from spoil. கெட்டு போகாமல் வந்து பாதுகாக்குது. ஓகே, இதனுடைய எக்ஸாம்பிள் என்ன, ஜாம், ஃப்ரூட் ஜூஸஸ். அடுத்து பாருங்கள், ஃப்ரீசிங். இப்போ வந்து ஃப்ரீசிங் ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம வைக்க போகிறோம். த மைக்ரோபியல் growth and the enzyme activity on the frozen food items can be prevented by this method. ஸோ அதில் எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கிருமிலாம் வரக்கூடாது. ஸோ அதில் இருக்கிற என்சைம் வந்து அப்படியே தான் இருக்கணும். ஸோ அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் வைக்கலாம் நம்ம, ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ். இந்த நேம் பேர் என்ன, ஃப்ரீசிங் மெத்தட். அடுத்து பாருங்கள், பாயிலிங். இட் கில்ஸ் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மில்க் வாட்டர் நம்ம பாயில் பண்ணி வச்சுட்டா ஸோ அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, அடுத்து கேனிங் அண்டு பாட்லிங். இன் திஸ் மெத்தட் ஃபுட் இஸ் பேக்டு இன் ஏர்டைட் கேன்ஸ் ஸோ தட் ஜெர்ம்ஸ் டு நாட் க்ரோ ஆன் தெம். ஸோ நம்ம அந்த ஃபுட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மில்க் பவுடர். ஓகே, அதனால் வந்து ஸ்பாயில் ஆகாது. ஸோ இந்த மெத்தட் பேர் என்ன, கேனிங் அண்டு பாட்லிங். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். சரி, மேஜர் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, அதனுடைய சோர்ஸஸ் பார்க்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்லாம் எந்தெந்த வகையான ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஹனி, சுகர் கேன், fruits, whole grains, vegetables and rice. Proteins, legumes, pulses, nuts, soya bean, green leafy vegetables, fish, egg and milk. Fats, egg yolk, saturated oil, meat. ரைட் அபவுட் கிச்சன் சேஃப்டி. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா. ஸோ இப்போ கேஸ். ஸோ கேஸ் கேச்சஸ் ஃபயர் ஈஸிலி. ஒன்ஸ் கேஸ் இஸ் லீக்ட் தேர் மே பி டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ வி நீட் டு பி கேர்ஃபுல் வைல் ஹேண்ட்லிங் சிலிண்டர்ஸ். த ஃபாலோவிங் டேபிள் கிவ்ஸ் வாட் ஷுட் வி டூ அண்ட் வாட் வி ஷுடன்ட் டூ வைல் ஹேண்ட்லிங் கேஸ் சிலிண்டர்ஸ். ஸோ கேஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எப்பவுமே ரொம்ப காஷனாக வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை பார்க்கலாம். டூஸ், கீப் த சிலிண்டர் இன் வெர்டிக்கல் பொசிஷன் அட் அ பிளெயின் லெவல் அண்ட் இன் ஏ வெல் ஏர்டு பிளேஸ். இதுமே சமமான ஒரு பரப்பில் வெர்டிக்கலாக தான் வந்து சிலிண்டரை வைக்கணும். ஓகே, கீப் த லைட்டர் ரெடி அண்ட் தென் டர்ன் ஆன் த கேஸ் ஸ்டவ் நாப். லைட்டர் எங்கே இருக்கோ அதை தேடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நாபை வந்து ஓப்பன் பண்ணணும், அதாவது ஆன் பண்ணணும். ஓகே, கீப் த விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓப்பன் டு என்ஷூர் வென்டிலேஷன் இன் கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ். கேஸ் லீக்கேஜ் ஆகிற மாதிரி ஏதாவது ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், விண்டோஸும் டோர்ஸும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா காற்று வர்றதும் காற்று வெளில போகிறதுக்கும். ஓகே, ஆல்வேஸ் யூஸ் ISI ஸ்டாண்டர்ட் கேஸ் ஸ்டவ்ஸ், ரெகுலேட்டர்ஸ் அண்ட் கேஸ் டிப்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுல ISI ஸ்டாண்டர்ட் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். டோன்ட்ஸ், என்ன பண்ணக்கூடாது, டு நாட் கீப் த சிலிண்டர் இன் ஹரிசாண்டல் ஆர் இன்வெர்டட் பொசிஷன். தலைகீழாக வைக்கிறது, படுக்க வைக்கிறது மாதிரி சிலிண்டரை பண்ணக்கூடாது. வெர்டிக்கல் பொசிஷன் நேராக தான் வந்து நிமிர்த்தி வைக்கணும். டு நாட் டர்ன் த நாப் பிஃபோர் லைட்டிங் த லைட்டர், இட் மே லீட் டு கேஸ் லீக்கேஜ். ஸோ நம்ம எப்பவுமே வந்து லைட்டர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாபை வந்து ஓப்பன் பண்ணணும், இல்லைனா கேஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். டு நாட் டர்ன் ஆன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இன் த கிச்சன் இஃப் தேர் இஸ் எ கேஸ் லீக்கேஜ், இட் மே லீட் டு ஃபயர். ஸோ கேஸ் லீக்கேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எதுவுமே வந்து ஆனில் இருக்கக்கூடாது, அதையே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா ஃபயர் ஆக ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க. டோன்ட் யூஸ் லோ குவாலிட்டி கேஸ் ஸ்டவ்ஸ், டியூப்ஸ் அண்ட் ரெகுலேட்டர்ஸ், இட் மே லீட் டு கேஸ் லீக்கேஜ். ஸோ எப்பவுமே நம்ம வந்து தரமான ஸோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ், டியூபு, ரெகுலேட்டர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். ட்ரா எ ஃபுட் பிரமிட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபுட் பிரமிட் ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை மாதிரி ஒன்று நீங்கள் வந்து அழகாக ட்ரா பண்ணி அந்த உள்ளே இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி கலர் பண்ணுங்கள்.